மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூலை 10ஆம் தேதிக்குரிய ஒரு சூப்பரான நடப்பு செய்திகள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தலைப்பு செய்தியில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள், அதனைத் தொடர்ந்து விரிவான செய்திகள், நடுவில் போனஸ் கேள்விகள், இறுதியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள். இப்படி நிறையா நம்ம நோட்ஸும் கொடுக்குறோம், ரிவிஷனுக்காக கேள்விகளும் கேட்டு சூப்பராக வழங்கிட்டு இருக்கிறோம். அதனால் நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 10ஆம் தேதிக்குரிய சரியா நடப்பு செய்திகளின் தலைப்பு செய்திகளில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு, பள்ளி கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம், சரியா முன்னிலை வகிக்கிறாங்க தமிழ்நாடு. இரண்டாவது முக்கியமானது பாருங்கள், ஒரு திட்டம், மகளிர் பயணம் திட்டம். அப்படின்னா என்ன, இந்த திட்டத்தின் பழைய பேர் என்ன, எப்போ தொடங்கினாங்க, இதோட நோக்கம் என்ன, கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய ரெண்டு முக்கியமான செய்தி. ஒன்று, பொது சிவில் சட்ட வரைவு மசோதா மகாராஷ்டிராவில் விரைவில் நிறைவேற்றப்பட உள்ளது. அதற்காக ஒரு கமிட்டியும் போட்டுக்கிறாங்க. அதுக்கு யார் தலைவர், அதையும் கிளியராக பார்த்துட்டு, இந்தியாவில் இதுவரைக்கும் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட், சரியா பொது சிவில் சட்டத்தை, அந்த மசோதாவை எந்தெந்த மாநிலங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க அதை பற்றி பார்த்துட்டு, அப்படியே இந்தியா ஆஸ்திரேலியா இடையே சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது, அது எப்போது முதல் நடைமுறைக்கு வந்திருக்குது, அதோட சிறப்புகள் என்ன சொல்லி பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஆஸ்திரேலியாவிலிருந்து தமிழகத்திற்கு வரும் பழங்கால சிலைகள், ஒரு 3 சிலைகள், அதோட பேர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே IAEA அமைப்பு அப்படின்னா என்ன, சர்வதேச அணுசக்தி முகமை எங்கே இருக்குது, அதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு, இறுதியாக உலகிலேயே அதிக அளவு மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் யார் டாப்பில் இருக்காங்க, இந்தியா எந்த ரேங்கிங்கில் இருக்கிறாங்க, அதையும் கிளியராக பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்கு சூப்பர் சிக்ஸ் கேள்வியும் நம்ம பார்க்க போகிறோம். சரியாமா? இதுதான் தலைப்பு செய்திகள். இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினத்திற்கான முக்கியமான விரிவான செய்திகள். அதில் ஃபர்ஸ்ட், பள்ளி கல்வியில் தேசிய அளவில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலை, சரியா முதலிடம். பாருங்க, யார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கான்னு பாருங்க. மத்திய கல்வி அமைச்சகம், அதுக்கு கீழே ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் மேலாண்மை என்ற பெயரில் கல்வி மேலாண்மை அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. சரியா? இந்த அறிக்கையில் தான் சில விஷயங்களை சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க என்ன, ஓகேவா? அந்த வகையில் 2025-26 அந்த வருஷத்தை நோட் பண்ணிக்கோ மக்களே. 2025-26 கல்வி ஆண்டிற்கான கல்வி மேலாண்மை அறிக்கையை அண்மையில் வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன பேரில்? UDISE அப்படிங்கிற பேரில். கடந்த வீடியோவில் நம்ம AISKG ஆல் இண்டியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் +2 முடிச்சுட்டு உயர்கல்வி போகிற மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்த வீடியோவில் நேற்று நம்ம பார்த்துருந்தோம். சரியா? ஜூலை 9ஆம் தேதி வீடியோவில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பள்ளிக்கல்வி உயர்கல்வி சேர்க்கை விகிதம், அது சம்மந்தப்பட்ட மற்ற டேட்டாவும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இதன் மூலம் தமிழ்நாட்டின் மாணவர் ஆசிரியர் விகிதம் 22 சரியா 1 என்ற அளவில் உள்ளது. அதாவது 22 மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இது தேசிய அளவில் பார்க்கும்போது 24:1 சொல்கிறாங்க. சரியா? அப்போ 24 மாணவர்களுக்கு தான் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க இந்தியாவோட ஆவரேஜாக. அது தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 22 மாணவர்களுக்கே ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தேசிய அளவில் ஒரு பள்ளிக்கு சராசரியாக 169 மாணவர்கள் உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கு 215 மாணவர்கள் இருக்கிறாங்க. அதனால் பள்ளி மாணவர் சேர்க்கை விகிதமும் அதிகமாக இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு பள்ளிக்கு 10 ஆசிரியர்கள் உள்ளனர். ஒரு ஸ்கூலுக்கு சராசரியாக 10 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். சரியாமா? அடுத்த முக்கியமான தகவல்கள் எல்லாமே பாருங்க. அதாவது கல்வியில் தமிழ்நாட்டின் சாதனை அப்படின்னு சொல்லி மெயின்ஸோட கேட்கலாம், கவனம் பாருங்க. தொடக்க நிலை பிரைமரி, அடுத்து மிடில் ஸ்கூல், சரி நடுநிலை, இடைநிற்றல், சரிங்களா? இந்த பள்ளிகளில் இடைநிற்றல் டிஸ்கண்டினியூட் பண்ணிட்டு போகிற அந்த மாணவர்களின் விகிதமானது தமிழ்நாட்டில் 0 என்ற அளவில் உள்ளது. சரியா? தொடக்க நிலை நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் விகிதம் 0ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சூப்பர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இடைநிலை கல்வியில், சரியா பார்த்தீங்கன்னா இடைநிலை கல்வியில் இது ஜஸ்ட் 6.2% தான் சொல்லியிருக்கிறாங்க. தேசிய சராசரி இது எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 9.5% இருக்குது. அந்த இடைநிலை கல்வியில் பார்த்தீங்கன்னா இந்த இடைநிற்றல் விகிதம் நேஷனல் அவரேஜை விட தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். மொத்த சேர்க்கை விகிதத்தில் தொடக்க நிலையில் 92.1%, சரியா தொடக்க பள்ளிகளில். அடுத்து நடுநிலை பள்ளிகளில் இது 95.2% இருக்குது. இடைநிலை பள்ளிகளில் இது 97.4% இருக்குது. மேல்நிலை பள்ளிகளில் இது 85.1% இருக்குது. அதனால் மொத்தத்தில் இந்த பள்ளிக்கல்வி சேர்க்கை விகிதம், ஆசிரியர் மாணவர் விகிதம், சரிங்களா எல்லாத்தையும் பார்க்கும்போது நேஷனல் லெவலில் இந்தியா டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அறிக்கையில். சரிம்மா? சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க.
அடுத்து முக்கியமானது ஒரு திட்டம் பாருங்க, மகளிர் பயணம் திட்டம். சரி, தமிழக அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டம் தற்போது மகளிர் பயணம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் பழைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம். சரியா, இந்த திட்டம் ஆரம்பத்தில் 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சரியா, மே 7, 2021 தமிழ்நாட்டின் அதாவது 16வது சட்டப்பேரவையின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே 7, 2021 பதவியேற்றாங்க. சரியா, முதல் நாளே இந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டு மே 8ஆம் தேதி 2021 அந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2023ஆம் ஆண்டில் அந்த திட்டத்தின் பெயர் மகளிர் விடியல் பயணம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த திட்டத்துக்கு தான் தற்போதைய தமிழ்நாடு அரசு, ஓகேவா, என்ன அரசு, தமிழக வெற்றி கழகம் அரசானது பார்த்தீங்கன்னா மகளிர் பயணம் அப்படிங்கிற பேரை நாங்கள் வைக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. நடுவில் இருக்க விடியலை தூக்கிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நன்மை என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண நகர பேருந்துகளில் அனைத்து பெண்கள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வழிவகை செய்கிறது. அது எந்த பஸ்ஸில் அது செல்லாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, டீலக்ஸு, குளிர்சாதன பேருந்துகளுக்கு இந்த சலுகை பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறையா திட்டங்களுக்கு பெயர் சரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியாம்மா, அடுத்து பாருங்கள், இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான செய்தி, மகாராஷ்டிராவில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதா ஒரு டிராஃப்ட். ஓகேவா, பாருங்க, மகாராஷ்டிராவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று அழைக்கப்படும் இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வரைவு அறிக்கையை வரைவு அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது. இந்த வரைவு அறிக்கையை தயார் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் பாருங்க, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி ரஞ்சனா தேசாய் அவர்கள் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழுவினை மகாராஷ்டிரா அரசு அழைச்சிருக்கிறாங்க. சரி, இந்த ரஞ்சனா தேசாய் பிரகாஷ் அவர்கள் நிறைய இடங்களில் வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி, மத்திய அரசின் 8வது ஊதிய குழுவின் தலைவர் யார், 8th பே கமிஷனோட சேர்மன் யார் அப்படிங்கிறத போனஸ் கேள்வியை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா, இந்த ரஞ்சனா தேசாய் அவர்கள் தலைமையிலான இந்த குழுவானது பார்த்தீங்கன்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ள அந்த வரைவு மசோதாவை மகாராஷ்டிரா அரசிடம் தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, இந்த சட்டம் எதுக்குன்னு சொல்லி பாருங்க, மதம் சார்ந்து இல்லாமல் திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை போன்ற அனைத்து குடிமை விவகாரங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு. சரிங்களா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு பற்றி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதில் சொல்லியிருக்கிறாங்க, ஆர்டிகல் 44 மறந்துடாதீங்க. சரியாம்மா, அடுத்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ள மாநிலங்கள் எவை, அதை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். சரிங்களா, உத்தரகாண்ட் மாநிலம் பாருங்கள், சுதந்திர இந்தியாவின் பொது சிவில் சட்ட மசோதாவை பிப்ரவரி 2024 நிறைவேற்றிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். சரி, 24லேயே இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்ட மசோதா நிறைவேற்றி நடைமுறைப்படுத்திட்டாங்க. முதல் முறையாக எந்த மாநில அரசு, உத்தரகாண்ட் மாநில அரசு. அது நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 2025, ஞாபகம் வச்சுக்க மறக்காதீங்க. சரியா, உத்தரகாண்டை தொடர்ந்து அடுத்ததாக பாருங்க குஜராத் மாநிலம். குஜராத்தில் சரியா சட்டமன்றத்தில் மார்ச் 2026 குஜராத் சீரான சிவில் குறியீடு 2026 என்ற மசோதா நிறைவேற்றப்பட்டது. இன்னும் அது வந்து செயல்பாட்டுக்கு வரல. செயல்பாட்டில் வந்திருக்க ஒரே மாநிலம் அது உத்தரகாண்ட், மறந்துடாதீங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க அஸ்ஸாம். மூன்றாவதாக அஸ்ஸாம். அஸ்ஸாமில் மே 2026 தனது சட்டப்பேரவையில் யூனிஃபார்ம் சிவில் கோடு தொடர்பான மசோதாவை நிறைவேற்றி வடகிழக்கு மாநிலங்களில் முதல் மாநிலமாகவும் இந்தியாவிலேயே 3வது மாநிலமாகவும் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய 3வது மாநிலம் அப்படிங்கிற பேரை வாங்கியிருக்கிறாங்க அஸ்ஸாம். உத்தரகாண்ட், அடுத்து குஜராத், அடுத்து அஸ்ஸாம். சரியா, இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்டை நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திரத்திற்கு முன்பே இந்தியாவில் சரியா அந்த கோவா மாநிலத்தில் போர்ச்சுகீசிய சிவில் சட்டம் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ளது. எப்போ 1867 இருந்து கோவாவில் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்குது. அதோட பேர் போர்ச்சுகீஸ் சிவில் கோடுன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் 1867. இப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த கோவாவில் யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் நடைமுறையில் இருக்குது. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் மாநிலம் உத்தரகாண்ட். அடுத்தடுத்த மாநிலங்கள் இந்த லிஸ்ட்டில் சீக்கிரமாக வரப்போகுது, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அடுத்தபடியாக இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானு சொல்லி பாருங்க, 2014ஆம் ஆண்டில். சரியா, இந்தியா ஆஸ்திரேலியா இடையே சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தான வருஷம் 2014. இந்த ஒப்பந்தம் சரியா மூலமாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அனைத்து யுரேனியம் ஏற்றுமதிகளும் எதன் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்க, சர்வதேச அணுசக்தி முகமை இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அந்த அமைப்பின் பாதுகாப்பின் கீழ் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என இரு நாடுகளும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, அடுத்தபடியாக
இது எப்போ இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 3வது வருடாந்திர உச்சி மாநாடு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி ஆல்பனீஸ் அவர்கள் 2 பேரோட முன்னிலையில் இந்த 2 நாடுகளுக்கு இடையே அணுசக்தி ஒப்பந்தம் சரியா மற்றும் யுரேனியம் ஏற்றுமதி ஒப்பந்தம் முறைப்படி இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. 2014 ஒப்பந்தம் 2026 இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்களா? இந்தியாவோட முக்கியமான ஒரு இலக்கு பாருங்க. இந்தியா தனது அணுசக்தி திறனை 2047 ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க இலக்கு நிறைவேற்றியுள்ளது. அந்த இலக்கை அடைவதற்கு இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இந்த ஒப்பந்தம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இரு பிரதமர்கள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா இடையே 18 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப முக்கியமான சில ஒப்பந்தங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. ஆக்கப்பூர்வமான அணுசக்தி, கடல்சார் பாதுகாப்பு, சுரங்க தொழில்நுட்பம் சார்ந்த திறன் மேம்பாடு. முக்கியமானது பாருங்க, குருகிராமில் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா பல்கலைக்கழக வளாகம் அமைக்க போறாங்க. அதே மாதிரி பெங்களூருவில் ஃபிளிண்டர்ஸ் பல்கலைக்கழகத்தின் வளாகம் அமைக்க போறாங்க. விக்டோரியா அண்ட் ஃபிளிண்டர்ஸ் யூனிவர்சிட்டி ரெண்டுமே ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அவங்க குருகிராம்லையும் பெங்களூர்லையும் அவங்களுடைய அந்த கேம்பஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சில முக்கியமான அந்த ஒப்பந்தங்கள்ல ஒன்று. ஓகேவா? அடுத்து இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக முக்கியமானது பாருங்க, ஒரு 3 சிலைகள், தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பழங்கால சிலைகள் தமிழ்நாட்டில் சரியா இந்திய அரசிடம் ஒப்படைக்க போறாங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. அதில் ஒன்று தமிழகத்தை சேர்ந்த பழங்கால நந்தி கல் சிலை 11 மற்றும் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடையிலானு சொல்றாங்க. அடுத்து திரிசூலத்துடன் கூடிய பத்ரகாளி வெண்கல சிலை, அடுத்து சண்முகர் சிலை சரியா முருகரோட அந்த ஒரு கல் சிலை. இந்த 3மே பார்த்தீங்கன்னா இந்திய அரசிடம் ஒப்படைக்க போறாங்க. 3மே இந்த மாநிலத்தை சேர்ந்தது, நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தது. மக்களை விட்டுறாது. சரிங்களா? அடுத்தபடியாக சர்வதேச அணுசக்தி முகமை அப்படின்னா என்னன்னு சொல்லி பாருங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி உருவாக்கப்பட்டது ஜூலை 29, 1957. இந்த இடத்துல ஒரு போனஸ் கேள்வி. ஜூலை 29 என்ன டே? ஜூலை 29, 2020 இந்திய அரசு என்ன கொள்கையை வெளியிட்டாங்க? இது எல்லாமே நம்ம கடந்த வீடியோவில் நிறைய வாட்டி பார்த்தது. போனஸ் கேள்வியை வச்சுட்டு 2 பதிலும் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? இந்த IAEA அமைப்பில் உள்ள மொத்த மெம்பர் பார்த்தீங்கன்னா 181. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஸ்திரேலியாவின் தலைநகரம் வியன்னாவில் அமைந்துள்ளது. தற்போதைய டைரக்டர் ஜெனரல் திரு ரஃபேல் குராசி அவர்கள். இந்த சர்வதேச அணுசக்தி முகமையின் முக்கியமான நோக்கம் என்ன, எதற்காக இது இருக்குன்னு சொல்லி பாருங்க. என்ன பயன், என்ன வேலைன்னு சொல்லி பாருங்க. அணுசக்தியின் அமைதியான பயன்பாட்டை ஊக்குவிக்கவும், இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை தடுக்கவும் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் உருவாக்கப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், இராணுவ நோக்கங்களுக்கு அந்த யுரேனியம் அந்த மாதிரி அணுசக்திகளை பயன்படுத்தக்கூடாது. அதை கண்காணிக்கிற அமைப்பு தான் IAEA அமைப்பு. 1957 உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் மறந்துடாதீங்க, வியன்னா. ஓகே. அடுத்தபடியாக உலகிலேயே அதிக மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியல் சரியா ரீசனாக வெளியில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்தியா தொடர்புடைய முக்கியமான செய்தியில் பாருங்க. இந்தியன் ஜியோகிராஃபி. இந்தியா 11,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கடலோர பகுதியையும் 24 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட பிரத்யேக எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஓகேவா அதையும் கொண்டுள்ளது இந்தியா. சரியா? இந்த சூழ்நிலையில் ஒரு டேட்டா பாருங்க. உலகளாவிய மீன் மற்றும் நீர்வாழ் உயிரின உற்பத்தியில் இந்தியா 8 முதல் 9% பங்களிப்பை வழங்கி உலகின் 2வது பெரிய மீன் உற்பத்தியாளராக உள்ளது. செகண்ட் சரியா சில்வர் மெடல் கோஸ் டு இந்தியா. அப்போ அதில் ஃபர்ஸ்ட் யாருக்குன்னு பாருங்க. ரொம்ப நாளாக டாப்பில் இருக்குது சீனா தான் இதில் டாப்பில் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா இன்னொரு விஷயத்தில் டாப்பில் இருக்காங்க. என்ன சொல்லி பாருங்க, உள்நாட்டு மீன் உற்பத்தியில் சார் இந்த குளம் குட்டை சரிங்களா அந்த ஏரிகள் இதிலலாம் அந்த மீன்களை உற்பத்தி செய்கிறதுல வேர்ல்டில் டாப்பில் இருக்குது இந்தியா, மறந்துடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஒரு சில வீடியோக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், இந்திய அளவில் கடல் மீன் உற்பத்தியில் இந்தியாவில் டாப்பில் இருக்க ஸ்டேட்டு தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. சரி, தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் குஜராத், தேர்டு கேரளா இருக்குது, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்திய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி என்னன்னு சொல்லி பாருங்க. மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் புதிய பெயர் என்ன? ஓகேவா? இரண்டாவது கேள்வி, இந்தியா ஆஸ்திரேலியா இடையே சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? IAEA அமைப்பின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? இது மூன்றாவது கேள்வி. நாலாவது கேள்வி ஓகேவா பாருங்க, உலகிலேயே அதிக மீன்களை உற்பத்தி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 5th கொஸ்டின். 2025-26 கல்வியாண்டில் தமிழ்நாட்டின் மாணவர் ஆசிரியர் விகிதம் எவ்வளவு? 6வது மற்றும் இறுதி சூப்பர் 6 கேள்வி, தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளிகளில் மொத்த சேர்க்கை விகிதம் எத்தனை சதவீதமாக தற்போது உள்ளது? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல முறையில் பதில் சொல்லுங்கள், தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.